நண்பா இந்த வீடியோல நம்ம அன்பாக்சிங் பண்ண போற கேமரா வேற லெவல் கேமரா அப்படின்னு சொல்லலாம். இந்த கேமரால நெறைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு தெரியாம இருக்குது. நீங்க நார்மலா கேள்விப்பட்டிருக்க கேமரா வந்து ஏபி மோடுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒய்ஃபை மூலமா ஆக்சஸ் பண்ணி உங்க மொபைல்ல பார்க்குறது. அதுக்கு உங்க வீட்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். ப்ளஸ் என்னன்னா மோடம் இருக்கணும். அது இல்ல அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல அப்படின்னா உங்க வீட்ல டிவிஆர் பாக்ஸ் வச்சு நீங்க வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படின்னா மட்டும் தான் ரெக்கார்ட் ஆகும். அது ஒரு ஆப்ஷன். பட் இந்த கேமரால பார்த்தீங்கன்னா, அந்த மாரி எதுவுமே தேவையில்லங்க. எங்க வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்க வீட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 100 ஏக்கர் லேண்ட் வச்சிருக்கீங்க. அந்த லேண்ட்ல எந்த ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இல்ல. பட் பவர் சப்ளை மட்டும் இருக்கு அப்படின்னா, நீங்க அங்கேயே இந்த கேமராவ ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்க வீட்ல இருந்து பார்த்துக்க முடியும். ரொம்ப சிம்பிள் தாங்க. இதுல 2 டைப் கேமரா இருக்கு. புல்லட் டைப்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து இன்டோர் கேமரா அப்படின்னு சொல்லலாம். இப்ப நான் வந்து கையில வச்சிருக்கிறது இன்டோர் கேமரா. ஸ்பெஷலி வந்து வீட்டுக்குள்ளால வைக்கிறது. நீங்க அவுட்டோர்ல வைக்க போறீங்க அப்படின்னா, அதுக்கு தனி கேமரா இருக்கு. புல்லட் டைப்பு. அதோட லிங்க் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். நீங்க வாங்கணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். பட் நார்மலா நீங்க ஒரு ஒய்ஃபை கேமரா வாங்க போறீங்க அப்படின்னா, ரூ. 2000 ரூ. 2500 வாங்கிக்கலாம். நல்ல கேமரா இருக்குது. பட் இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒய்ஃபை யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து ஒய்ஃபை எல்லாம் செக் பண்ண அந்த அளவுக்கு ஒர்க் ஆகல. என்ன அப்படின்னா, சிம் போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களோட ஜியோ சிம் சப்போர்ட் பண்ண, ஏர்டெல் சிம், வோடஃபோன் ஸோ இந்த மாரி என்னென்ன சிம் வச்சிருக்கீங்களோ அந்த சிம்ம சப்போர்ட் பண்ண அதாவது அந்த சிம் அந்த இடத்துல வந்து டவர் இருக்கணும். டவர் இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஓகே. இந்த கேமராவை வந்து ஓப்பன் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். இதை வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ண அப்புறம் இதுக்குள்ளால என்னென்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதோட ஆக்சசரிஸ் 1 கொடுத்துருப்பாங்க. ஸோ புக்லெட்ஸ் இந்த மாதிரி நார்மல் என்னென்ன இருக்குமோ எல்லாமே இருக்கும். ஓப்பன் பண்ணிடலாம். இதோட ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகம் தான். அந்த கேமரா கம்பேர் பண்ணும்போது இது அதிகம் தான். பட் இது யாருக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். உங்கள் வீட்டில் ஒரு ரூ. 4000 கொடுத்து இன்டர்நெட் கனெக்ஷன் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி உங்கள் வீட்டில் மொபைல் ஹாட்ஸ்பாட்டை எப்போதுமே கனெக்ட் பண்ண முடியாது அப்படின்னா, ஒரு சிம்மை தூக்கி இந்த கேமராவில் போட்டுடலாம். ரொம்ப சிம்பிள். இப்போ நான் அந்த கேமராவை கலத்தி மேலே உள்ள பேக்கில் உள்ள பேனல் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளால ஒரு இது இருக்கும். அது நான் இப்போ இந்த வீடியோவில் எப்படி கலத்துறனோ அது மாதிரி கேர்ஃபுல்லாக கலத்தணும். கலத்திட்டு அந்த மேனுவல்லே போட்டிருப்பாங்க. அந்த சிம்மை வந்து எப்படி உள்ள இன்புட் பண்ணணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி அதில் வந்து சிம்முக்கு ஒரு ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. மெமரி கார்டுக்கு ஒரு ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதில் மெமரி கார்டு இருக்க இடத்துலயே வந்து மெமரி கார்டை எந்த வேல வந்து அது போடணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு மெமரி கார்டை போட்டுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 128 ஜிபி போட்டிருக்கேன். நீங்கள் இந்த கேமராவில் வந்து மேக்ஸிமம் அதிகமான கிளாஸ் இருக்க மாதிரியே வாங்கிக்கோங்க. நான் உங்களுக்கு பைலிங் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் அதிகமாக தான் வர ரேட்டு ரூ. 1500 கிட்ட வரும். அது வாங்கினா தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸ்டோரேஜ் எல்லாமே 128 ஜிபி போட்டுக்கோங்க. ப்ளஸ் என்ன அதாவது மினிமமே 128 ஜிபி போட்டுக்கோங்க. அப்போ தான் பெஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் சிம் கார்டு போடுற இடத்துல கரெக்டாக அதுக்குண்டான அந்த சிம் வந்து எப்படி நீங்கள் போடணும் அப்படின்னு இருக்கும். அந்த படியே போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் ஒரு பட்டன் இருக்கும். சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா மட்டும் அதில் ஒரு பிளாக் கலரில் ஒரு பட்டன் இருக்கும். அதை ரைட் லெஃப்ட் ஸ்வைப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்வைப் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேணாங்க. ஃபஸ்ட்டு சிம்மை போட்டு டிஃபால்ட்டாகவே எப்படி கலத்துனீங்களோ அது மாதிரியே லாக் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. சூப்பராக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து நிறைய கேபிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்க்குறீங்க அதில் வந்து ஒன்று ரீசெட் பட்டன் கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் நீங்கள் வந்து பாஸ்வேர்டெல்லாம் கனெக்ட் பண்ணி ஆப்பில் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, கனெக்ட் ஆகல பக் அப்படின்னா அந்த ரீசெட் பட்டனை அதில் வெளியே ஒரு ஒயரில் ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க கருப்பு கலரில். அதை லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தீங்க ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கேமரா ஒரு சவுண்ட் வரும். இந்த மாதிரி ரீசெட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரீசெட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ரொம்ப சிம்பிள் தாங்க. இதுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது. அவங்க புக்லெட்லேயே QR கோடு கொடுத்துருப்பாங்க. இல்லை அப்படின்னா இந்த ஆப்போட லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண பிறகு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி முடிச்ச அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து கேமராவை ஆட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா QR கோடு ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க. கேமராலேயே QR கோட் இருக்குது. அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்க முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ட்ரு பண்ணணும் அப்படின்னா என்ட்ரு பண்ணிக்கலாம். பட் மேக்ஸிமம் என்ட்ரு பண்ணுற ஆப்ஷன் வராது. சம்டைம்ஸ் உங்களோட QR கோட் அழிஞ்சு போச்சு அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதில் நம்பரை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்லைன்லேயே நிறைய QR ஜென்ரேட் வெப்சைட் இருக்குது. அதில் அந்த நம்பரை பேஸ்ட் பண்ணிவிட்டு QRரை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அந்த QRரை இந்த மொபைலில் கேமரா ஐக்கானை காமிச்சு ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த கேமரா ஆட் ஆகிரும். தட்ஸ் ஆல். ஆட் ஆன அப்புறம் கனெக்ட் ஆகிடும். ஒரு சில பாஸ்வேர்ட்ஸு க்ளவுட் ஸ்டோரேஜ் வேணுமான்னு கேட்பாங்க. கேன்சல் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டேரெக்டாக உங்களுக்கு கேமரா ஆன்லைனில் வந்துடும். ஆன்லைன் அப்படின்னு உங்களுக்கு வந்துடும். கரெக்டாக வரல அப்படின்னா ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. சிம்மை கரெக்டாக போட்டிருக்க மாட்டீங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வச்சிருக்க கேமரா வச்சிருக்க இடத்துல வந்து டவர் கிடைக்காது. அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அந்த சிம்மை மொபைலில் போட்டு டவர் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. கால்ஸ் எல்லாம் பேசி கரெக்டாக ஒரு கிளியரான ஒரு டவர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து ஆன்லைனில் வரும். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்க. நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க, உங்கள் வீடை நீங்கள் கண்காணிக்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இன்டர்நெட் இருக்கணும் கூட அவசியம் இல்லைங்க. சும்மா இந்த கேமரா மாட்டிட்டு சிம்மை போட்டுட்டு வீட்டில் யாராச்சும் அந்த ஐபி அதாவது அந்த QR கோட உங்களுக்கு ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் அங்கே ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த QRரை அங்கே நீங்கள் ஸ்கேன் பண்ணி இல்லை நம்பரை டைப் பண்ணி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நிறைய மோட்ஸ் இருக்குது. இது வந்து நான் சொன்னது வந்து சிம்
போட்டு எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு. தென் சிம் இல்லாமலே இதுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அது நான் சொன்ன மாதிரி நார்மல் எல்லா கேம்ல இருக்க மாதிரி தான் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஏபி மோடுன்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு நார்மலாக ஒரு மோடம் இருக்குது. அந்த மோடத்துலேருந்து ஒரு ஒய்ஃபை வரும். அந்த ஒய்ஃபை இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படி எடுத்துக்க முடியும். பட் அது பார்த்திங்கன்னா நான் வந்து செக் பண்ணேன், கஸ்டமர் கேரையும் கால் பண்ணி நல்லா செக் பண்ணேன். எனக்கு அந்த மோடு ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. ஏதோ எரர் வந்து பக் ஆகி அது ஒர்க் ஆகவே இல்லை. ஸோ இந்த கேம் வந்து யார் வாங்கலாம் அப்படின்னா, உங்கள் வீட்டுக்குள்ளால இன்டர்நெட் இல்லை, சிம்மு போட்டு ஒரு கேமரா யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ஒய்ஃபை கேம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி வாங்கினீங்க அப்படின்னா ஒர்க் ஆகாது. சிம்முக்கு மட்டும் அப்படின்னா இது பெஸ்ட் கேம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட பை லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த கேம் 6000 6500 இந்த ரேஞ்சில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. மற்றபடி ஆப்ஷன் இல்லை. நான் வந்து ரிசர்ச் பண்ணதில் இருக்கிறதுல இதுதான் பெஸ்ட்டு கேமரா. மற்ற கேமரா எல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒர்க் ஆகலை, லோக்கல். நான் செக் பண்ணி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கேமரா உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட பை லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். தாராளமாக நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் அப்படின்னாலும் என்னை கான்டெக்ட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லை அப்படின்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு தமிழ் சொல்கிற டெக்குன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம பேஜ் வந்துடும். ஏதாவது டவுட்ஸ்னாலும் நீங்கள் வந்து டிஎம் பண்ணலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். ஓகே, மீண்டும் ஒரு சூப்பரான வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை பை பாய்.